ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள் பூங்கொடிக்கு பார்த்துருந்த மாப்பிள்ளை வந்து மஞ்சள் மலை கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே கமுக்கமாக போயிட்டு பஞ்சாயத்தில் அந்த அழகரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் மகா சொன்னாலுமே, இங்கே பாருங்கள், குடும்பமாக சேர்ந்து என்னை ஏமாற்றிருக்கீங்க. அதுக்கான பதிலை நீங்கள் சொல்லி தான் ஆகணும். எனக்கு பூங்கொடி கிடைச்சே ஆகணும். அந்த அழகர் பையன்கிட்டேருந்து பிரித்து பூங்கொடி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. பேசினபடி என்னுடைய கல்யாணம் நடக்கணும், அதுவும் பூங்கொடி கூட மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டி மாப்பிள்ளை வந்து பயங்கரமாக அப்படியே கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க. இது நடந்தே தீரணும், அவள் எனக்கு பொண்டாட்டியாக மட்டும்தான் இருக்கணும், வேறு எவனுக்கும் பொண்டாட்டியாக இருக்கக்கூடாது, ஒரே ஒரு நாள்னா கூட அவள் என் கூட வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து ரொம்பவே பயங்கரமாக அசிங்கமாக பேசுகிறாங்க. ஸோ இதை கேட்ட மஞ்சமலைக்கு பயங்கரமாக கோவம் வருது. என் பிள்ளை என்னடா, உனக்கு என்ன ஆடா மாடா, இங்கே பாரு, தேவையில்லாமல் என் பிள்ளைய பற்றியோ இல்லை என் குடும்பத்தை பற்றியோ ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா அம்புடுதான், ஏதோ நடக்கக்கூடாது எல்லாமே நடந்து போச்சு. என் பிள்ளைக்கும் அந்த அழகர் பையனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. இதுக்கப்புறமெல்லாம் அவங்க 2 பேரும் பிரிக்கவோலாம் முடியவே முடியாது. இனிமேல் உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஒழுங்காக நீங்கள் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படி சொல்லிட்டு உடனே மாப்பிள்ளையோட அம்மா இருந்துட்டு, சரிங்கப்பா, அதான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சரி ஓகே தான், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதோ இங்கே நிற்கிறாங்களே ராசாத்தி, இவங்க என்கிட்ட ரொக்கமாக 5 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்க, அதுக்கான பதிலை சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டேங்க நம்ம மஞ்சமலை பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன 5 லட்சமா? அதெல்லாம் என் தங்கச்சி வாங்கியிருக்காது, என் ராசாத்தி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு கூட யாராவது லஞ்சம் வாங்குவாங்களா? அவள் என்ன புரோக்கரா அப்படி சொல்லிட்டு மஞ்சமலை அப்பயுமே தன்னோட தங்கச்சி மேலே நம்பிக்கை வச்சு அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இப்போது மாப்பிள்ளையோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கய்யா, 70 பவுன் நகை கொடுத்துருக்கோம், 5 லட்ச ரூபாய் ரொக்க பணம் கொடுத்துருக்கோம். அதுவும் அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, கன்ஃபார்ம் அந்த பொண்ணை, அதான் உங்கள் பொண்ணு பூங்கொடி இருக்காளே, அவளை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வாக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் நாங்கள் லஞ்சமாக பணம் 5 லட்சம் கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன வழி? ஒன்று பொண்ணை அந்த பையன்கிட்டேருந்து பிரிச்சுட்டு வந்து என் பிள்ளைக்கு கூட சேர்த்து வைங்க, அப்படி இல்லைன்னா பணத்தையும் நகையையும் எடுத்து வைங்க, இந்த நிமிஷமே எனக்கு எடுத்து வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது ராசாத்தி திருன்னு முழிக்கிறாங்க. மஞ்சமலைக்கு பயங்கரமாக கோவம் வருது. கண்டிப்பாக ராசாத்தி இப்படி பண்ணியிருக்க மாட்டான்ற ஒரு நம்பிக்கையில் ராசாத்தி கிட்ட வந்து, எத்தா ராசாத்தி, நீ இவங்க கிட்ட 5 லட்ச ரூபாய் பணம் வாங்கினியாம்மா, அதுவும் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீ எல்லாம் வாங்கியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுமா, ஆனால் அவங்க கேட்குறாங்களேன்றதுக்காக ஒரு வார்த்தைக்காக தான் உங்ககிட்ட கேட்குறேன், சொல்லுமா, நீ வாங்கலைன்னு உன் வாயாலேருந்து சொல்லுமா அப்படி சொல்லிட்டு சுடலையும் ராசாத்தியும் திருட்டு முழிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் வந்தால் போதும், மாப்பிள்ளை எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, ராசாத்தி இது நம்ம பூங்கொடியை கொண்டு போய் தள்ளி விட்டுடலான்னு தான் நினச்சாங்க. ஸோ இப்போது வசமாக இவங்களே மாட்டிக்கிட்டாங்க. அதாவது தன்வினை தன்னை சுடுன்ற மாதிரி தான். இப்போது ராசாத்தி திருட்டு முழிக்கிறப்போ உடனே இங்கே ராசாத்தியோட அம்மா இருந்துட்டு, எத்தா ராசாத்தி, அடியே சொல்லி தொலைடி, நீ 5 லட்ச ரூபாய் பணம் வாங்கினியாடி அப்படி சொல்லிட்டு, அது வந்துமா உடனே நம்ம மஞ்சமலை இருந்துட்டு, என்ன ராசாத்தி, நீ தயங்குறத பார்த்தா பணம் வாங்கியிருப்ப போல அப்படி சொல்லிட்டு, அண்ணா அது வந்து ஆமாண்ணே அப்படி சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட மஞ்சமலைக்கு கோவம் உச்சந்தலைக்கு ஏறுது. எத்தா ராசாத்தி, நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலத்தா. உன்னுடைய ரத்தம் பூங்கொடி, அவளை போயிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு நீ காசு வாங்கியிருக்க, ஏன் ராசாத்தி, ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு பயங்கர கோபமாக கேட்கவும், அண்ணா உடனடியாக தேவை இருந்தது, 5 லட்ச ரூபாய் கடன் கழிக்கிறதுக்காக தான் வாங்கினேன். 5 லட்சம் கடன் இருக்கா? அது என்ன கடன்? அதெல்லாம் அப்போ வாங்கினது என்ன, அதான் அந்த கடனை நான் கொடுத்துட்டேண்ணே, இப்போ என்கிட்ட பணம் எதுவும் இல்லைண்ணே அப்படி சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. மஞ்சமலைக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுமே நம்ம மஞ்சமலை ஃபேமிலிக்கிட்ட யாருக்கிட்டையுமே இருக்காது. ஸோ ரொம்பவே அவங்க வந்து கொஞ்சம் கஷ்ட நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போது 5 லட்சத்தை யாராலும் புரட்டவும் முடியாது. பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க நம்ம மஞ்சமலை. பல்லார்னு ஒரு அரை தவடிக்கே விடுறாங்க. அண்ணே என்னண்ணே, என்றைக்குமே ஒரு நாளுமே என்ன நீங்கள் திட்டிருக்க மாட்டீங்க, ஏன் உங்கள் சுண்டு விரல் கூட என் கணத்தில் பட்டிருக்காது, என்னை அடிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் இன்றைக்கி இத்தனை பேர் முன்னாடி ஏன் இப்படி அடிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ராசாத்தி கேட்கவும், நீ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க, நீ உச்சி கொஞ்சம் கூட சரியில்லை,
உன்னுடைய புத்தி தெரியாமல் இத்தனை நாளாக நீ சொல்கிறத எல்லாமே கேட்டு நான் ஆடிக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணுக்கே துரோகம் பண்ண பார்த்துருக்கல்ல. இந்த மாப்பிள்ளை பற்றி நீ சரியாக விசாரிச்சு கூட மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். பணத்துக்காக என் பொண்ணை வித்துடலான்னு பார்த்துருக்கேன், அப்படி தானே? அப்படி சொல்லிட்டு மஞ்சமலை கேட்கவும், அண்ணா அதெல்லாம் இல்லைண்ணே. அண்ணா ஏதோ பணம் நிறைய வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் 5 லட்ச ரூபா வாங்கினே தவிர பூங்கொடியை புதைக்குழியில் தள்ளி விட்டுடலான்னு சொல்லிட்டுலாம் நான் என்றைக்குமே ஒரு நாள் கூட நினச்சது இல்லைண்ணே. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் தானேண்ணே, உனக்கே தெரியும்ல. உனக்கே பிடிச்சி போய் தானே அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன். சரி அந்த கதையெல்லாம் விட்டு தள்ளு. இப்போது 5 லட்ச ரூபா நீ வாங்கியிருக்க, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற? அவங்க இப்போவே பணத்தை எடுத்து வைக்கணுன்றாங்க. என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் கொட்டியாக கிடக்குது. இங்கே பாரு, எனக்கெல்லாம் தெரியாது, நீ தானே பணத்தை வாங்கின, நீயே கொடு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை சொல்லவும், உடனே இங்கே ராசாத்தி அப்படியே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க முடியாது இவங்களால. உடனே மாப்பிள்ளையோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. இப்போது எண்ணி ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் என் பணத்தையும் 70 பவுன் நகையையும் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்கள் எல்லார் மேலேயுமே நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக வரும். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பேருமே ஜெயிலுக்குள்ளே தான் போய் உட்காரணும் அப்படி சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம மஞ்சுமலைக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏய் ராசாத்தி, உன்னால் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானம். இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆத்தா, உங்ககிட்ட ஏதாவது பணம் ஏதாவது இருக்காத்தா அப்படின்னு சொல்லிட்டு, எல மஞ்சமலை என்கிட்ட எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா அம்மே, அதாவது பாட்டிமா சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம அதாவது பேச்சு தான், அவங்கக்கிட்ட சிறுக சேர்த்து வச்சுருந்த கொஞ்சம் பணம், அதுக்கப்புறம் நகை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏங்க இதை வச்சு அவங்கள பணமாக்கிக்க சொல்லுங்கள், இம்புடு நகை தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே அவங்க கொடுத்த 70 பவுன் நகையையும் மிச்சம் நம்ம பேச்சு கொடுத்த நகை கொஞ்சம் பணம் அது எல்லாத்தையுமே கொடுத்து அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. இங்கே நம்ம மஞ்சமலைக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு ராசாத்தி, இனிமே நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. ஒழுங்கா நீ இந்த வீட்டை விட்டு போயிடு. நீ இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் எனக்கு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆனால் என்னென்ன இது வரைக்கும் நான் ஏதாவது தப்பு பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதோ இது தெரியாமல் நடந்துருச்சு, என்னை வீட்டை விட்டு ஒரேடியாக போன்னு சொல்கிறீ என்ன? இங்கே பாரு ராசாத்தி, நீ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருக்க. கல்யாணம் பண்ணி கூட உன்னை உன் புருஷன் வீட்டுக்கு அனுப்பாமல் நான் ஏன் வச்சுருக்கேன்? நீ சொகுசாக சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காக தான். ஆனால் நீ என்னடனா என் பொண்ணுக்கே எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுருக்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லை ராசாத்தி, ஒழுங்காக வெளியே போ அப்படி சொல்லிட்டு. இப்போது சுடலையும் இங்கே ராசாத்தியும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ சுடலைக்குமே சரியாக எதுவுமே வீடுன்னு எதுவும் கிடையாது. அதே சமயம் அவங்க வேலைக்கும் போகிறது கிடையாது. இங்கே மஞ்சமலை வீட்டில் தான் ஏதோ அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேருமே திக்கு தெரியாமல் தசை தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, டே மஞ்சமலை, அவங்க பாவம்டா, ராசாத்தி ஏதோ தெரியாதனமாக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டா, நீ அவங்கள மன்னிச்சு இங்கே வீட்டுக்குள்ளே கூப்பிடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்தா இரு ஆத்தா, அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சோறு சாப்பிட்டா தான் அவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். நீ எதுவும் எனக்கு அவங்களுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வராதத்தா அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம நந்தினி ஒரு பக்கம் அழுதுதாகவே இருக்காங்க. ஸோ அழகர் கிடைக்கலையன்ற ஒரு வழி அவங்களுக்கு நிறையவே அவங்க மனசை வந்து ரொம்பவே பாதிச்சிருக்குச்சு. ஸோ இப்போது இங்கே நம்ம அதாவது அழகருக்குமே பயங்கர கோவம் நம்ம யார் மேலே, பூங்கொடி மேலே. ஏன்னா அவங்க தைரியமாக எல்லார் முன்னாடியும் எதிர்த்து பேசுகிறாங்க. இந்த வீட்டில் உள்ள எல்லாரையுமே நான் பழி வாங்க தான் வந்திருக்கேன், அசிங்கப்படுத்த போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அது நம்ம அழகருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எப்படியாவது அந்த பூங்கொடியை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்போ தான் அம்மாவும் சரி, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமும் சரி நிம்மதியாக இருப்பாங்க. அதே சமயம் நம்ம நந்தினிக்கு வாக்கு கொடுத்துருக்கோம், நம்ம வாக்கு கொடுத்தபடி அவள் கழுத்தில் நம்ம தாலியை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழகர் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம பூங்கொடி வந்து அவங்க பெட்ரூம், அதாவது அழகரோட பெட்ரூமில் தான் இருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே நம்ம அழகர் போயிட்டு, ஏய் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்கவும், இங்கே பாரு, டீ போட்டு கூப்பிட்ற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி சொல்லவும், ஓஹோ உனக்கு மாலை மரியாதைலாம் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்த்தி தட்டெல்லாம் கொண்டு வந்து கரைச்சி ஊற்றி வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பழம் தட்டு வரிசைலாம் வச்சு அதுக்கப்புறம் பேசிட்டாடி உங்ககிட்ட. ஏய் இங்கே பாரு, நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, ஒழுங்காக வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு. பூங்கொடி இருந்துட்டு, இங்கே பாரு, நான் எதுக்காக வெளியே போகணும்? இது ஏன் வீடு,
ஆமாம், நீ ஒவ்வொரு செங்கல்லாம் அடிக்கடிக்கு கட்டின, நீ நிறைய கஷ்டப்பட்ட இந்த வீட்டுக்காக. அதனால் இது உன் வீடு. இங்கே பாருடி, ஒழுங்கா வீட்டை விட்டு போயிடு. உன்னை பார்க்க பார்க்க அப்படியே உன்னை கொன்று போட்டுணும் போல இருக்குது. என்ன பண்ணுறது, எதுக்கும் வழி இல்லாமல் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, கொன்று போட்டுருவியோ, உன்னால் முடிஞ்சா செஞ்சு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி என்னவே டா போட்டு கூப்பிட்றியா, ஒழுங்கா வெளியே வாடி, வெளியே போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கேட்குறாங்க. உடனே பூங்கொடி இருந்துட்டு, என்னால் போக முடியாது, நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன், நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக கோவமாக அவங்களுமே சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம அழகர் எந்த அளவுக்கு கோவப்படுறாங்களோ அதோட அதிகமாக இங்கே பூங்கொடி வந்து கோவமாக பேசுகிறாங்க. நம்ம அழகருக்கு கோவம் அதிகமாகிடுச்சு. ஸோ கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க. கூடவே நம்ம பூங்கொடியோட பேகையுமே எடுத்துகிட்டு வராங்க. பூங்கொடியை நூக்கி வெளியே தள்ளி விட்டு பேகை முகத்து மேலே விட்டெறிகிறாங்க. இங்கே பூங்கொடி முறைச்சி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. இது நம்ம மாயாண்டி இருந்துட்டு, அழகர் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுப்பா, நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரோட நிம்மதியுமே கெடுக்கிறதுக்காக வந்திருக்கா, எல்லா விஷயமும் தெரிஞ்சு நம்ம எப்படிப்பா இந்த வீட்டில் இவளை வச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அழகரு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்கே பார், அவள் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கப்பா, நான் அவளை என் பொண்டாட்டியை ஏற்றுக்கவே இல்லையே. நாங்கள் என்ன 2 பேரும் பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? அவளுக்கும் என்னை பிடிக்காது, எனக்கும் அவளை பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அவள் இந்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே பழி வாங்க வந்திருக்காப்பா. அப்படியெல்லாம் இருக்கிறப்ப இவளை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம பென்னி இருந்துட்டு, இங்கே பாரியா அழகரு, பஞ்சாயத்தில் என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதோ இல்லை வாழவே முடியாது டிவோர்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டோ, 1 வருஷத்துக்கு நீங்கள் யாருமே பஞ்சாயத்துக்கிட்டேயோ வேறு எங்கேயுமே போகக்கூடாது, எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்களே தான் சமாளிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. திரும்பவும் நம்ம பிரச்சனைன்னு போயிட்டு பஞ்சாயத்தில் நின்னோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு தான் ஏன் அசிங்கம் அழகரு. நான் சொல்கிறத கேளியா, கொஞ்ச நாள் நீங்கள் 2 பேரும் பேசி பழகுங்கயா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறுதான்னு பார்ப்போம். நீங்கள் ஏன்யா இப்படி கோவமாக பேசிக்கிறீங்க? இங்கே பாரு அழகரு, எல்லா விஷயத்துலையுமே பொறுமையாக போகணும்யா. அதே மாதிரி உன் அப்பா சொன்னப்போ நீ சென்னைக்கு போயிருந்த அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்த அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் நடந்திருக்காது. அப்போது நீ விட்டுட்ட. இப்போயாவது கொஞ்சம் பொறுமையாக இரியா அழகரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மாமா, என்னால் பொறுமையாலாம் இருக்கவே முடியாது, இந்த பூங்கொடி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது மாமா, இவ இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. உடனே மாயாண்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே அழகரை ஒரு பல்லார்னு ஒரு அறை விட்டு, இங்கே பாரி அழகரு, இதுக்கப்புறம் பூங்கொடி இங்கே தான் இருப்பா, அவள் இந்த வீட்டோட மருமக, எதுக்காகவும் யாருக்காகவும் இவன் இந்த வீட்டை விட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாங்க ஆணித்தனமாக. அழகருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு அழகரு, நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இந்த வீட்டுக்கு அவள் மருமகளாக வந்திருக்கா, நீ அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்க, அப்படி இருக்கிறப்போ அவள் இங்கே தான் இருப்பா. போன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. தாலி கட்டினது இல்லைன்னு ஆயிடுமா, நீங்கள் புருஷன் பொண்டாட்டின்றது இல்லைன்னு ஆயிடுமா அழகரு. இங்கே பாரு, எல்லாமே போக போக சரியாயிடும். பென்னி, இவனை உள்ளே கூட்டிகிட்டு போ. ஏமா, இவளை உள்ளே கூட்டிகிட்டு போமா, பூங்கொடி உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு மாயாண்டி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. இங்கே நம்ம மீனாட்சி பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என் பிள்ளையோட நிலைமை இப்படியும் ஆகணும், அவனோட வாழ்க்கையே வீணாக போச்சே. கல்யாணன்றது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், ஆனால் அது என் பிள்ளைக்கு சரியாக அமையவே இல்லையே. வாழ்க்கை ஃபுல்லாக என் பிள்ளை பிடிக்காத ஒருத்தி கூட சண்டையும் சச்சரவுமா வாழணுமா? ஐயோ கடவுளே, எனக்காக என் பிள்ளை பேச போய் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில இருக்கானே அப்படி சொல்லிட்டு நம்ம மீனாட்சி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு மீனாட்சி, எதுவும் தப்பாக நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் மீனாட்சி. இங்கே பாரு, கண்டதே நினச்சி உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, இது உடம்புக்குமே ஆகாது சரியா, போயிட்டு சாப்பிடுவா. இல்லைங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு அழகரோட வாழ்க்கையை பற்றி தான் நினப்பாவே இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க அப்படி சொல்லிட்டு, இங்கே பாரு மீனாட்சி, எல்லாம் போக போக சரியாயிடும், வா நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாயாண்டி சாப்பாடு போட்டு கொண்டு வந்து நம்ம மீனாட்சிக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே பூங்கொடிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இந்த அழகர் ஓவராக தான் பண்ணுறான், இவனோட ஆட்டத்தை எல்லாத்தையுமே நம்ம அடக்கி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அழகருக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ வெளியே கிளம்பி ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே வந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, எங்கள் பாரியா மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கோயா,
உன் அப்பா சொன்ன மாதிரி நீ சென்னைக்கு போயிருந்திருந்தா இன்னைக்கு உன் வாழ்க்கை இப்படி ஆயிருக்குமா? பாவம் அந்த நந்தினி பிள்ளை வேற அழுதுகிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ அழகர் இருந்துட்டு எனக்கு நந்தினிக்கு தான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. என்ன சொன்னாலுமே கண்டிப்பாக அவளோட மனசுக்கு நம்ம சொல்கிற வார்த்தைகள் ஆறுதலாக இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த பூங்கொடியை வீட்டில் வச்சு பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவளை துரத்திட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். நந்தினியை நான் நினச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என் அப்பா அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்காரே. இந்த நந்தினி எப்படி இந்த பூங்கொடியை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழகர் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு இங்கே பாரியா மாப்பிள்ள, அதான் உன் அப்பா தான் சொல்லிட்டாருல்ல, எக்காரணத்துக்காகவும் யாருக்காகவும் பூங்கொடி அந்த வீட்டை விட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நீ என்னையா பண்ண போகிற? இங்கே பாரியா மாப்பிள்ள, உனக்கு வேறு வழியே இல்லை. நீ பூங்கொடி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். டேய் அப்படி மட்டும் சொல்லாதடா, வெறுப்பாக இருக்குது. ச்சே, என்னதான் நான் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணணும். போயும் எனக்கு பிடிக்காத ஒருத்தி எனக்கு பொண்டாட்டியை வந்து அமைஞ்சிருக்கா. சி, பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கு அருவருப்பாக இருக்குது. நந்தினி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் எம்பிட்டெல்லாம் கனவு கோட்டை கட்டி வச்சுருந்தேன். எல்லாத்துக்குமே இந்த பூங்கொடி வந்து நாசம் பண்ணிட்டா என்னுடைய கனவு ஆசை எல்லாத்தையுமே. இது நந்தினிக்கு நான் எப்படி ஆறுதலாக இருக்க போகிறேன், அவளோட மனசை நான் எப்படி மாற்ற போகிறேன்னே எனக்கு தெரியல. கொஞ்சம் அவளை தனியாக விட்டோம் அப்படின்னா கூட அவள் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நந்தினியை நினச்சி. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு சரியா மாப்பிள்ள, விடியா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே அதாவது சுடலையும் ராசாத்தியும் தெருவாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. யோ என்னையா நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, அண்ணனும் நம்மளை துரத்தி விட்டுட்டாரு. அண்ணன் ஒரு கையை வச்சுருந்தாலுமே எப்படியோ ஒன்று அந்த பேச்சு அண்ணன் வீட்டில் இருந்து பேச்சுக்கு பணம் கொடுத்து விடுறத வச்சு நம்ம ஏதோ பொழப்பு ஓட்டியிருந்தோம், ஏதோ ஒட்டிக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி சாப்பாடு கூட வழி இல்லையா? யோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்கு இன்றைக்கி நடு தெருவில் இருக்கேன். நீயும் 4 காசு சம்பாதிச்சிருந்து ஒரு வீட்டை கட்டி வச்சுருந்த அப்படின்னா இன்றைக்கி நம்ம அந்த வீட்டில் இருந்துருக்கலாம் ஐயா. உன்னெல்லாம் நம்பி என்னை என் அம்மா பொண்ணு கொடுத்துச்சு பாரு, என் அம்மாவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராசாத்தி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே சுடலை இருந்துட்டு இங்கே பாரு ராசாத்தி, கொஞ்ச நேரம் பொறுமையாரு. நான் என்ன பண்ணேன், கொஞ்சமாக அதான் உன் அண்ணனோட மனசை கரைக்க பார்க்குறேன். சரக்கு இது வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு கொடுத்து எப்படியாவது நம்மளை வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ ராசாத்தி. அது வரைக்கும் எப்படி பொறுத்துக்கிறது? இதை எங்கள் கக்கு ஸ்கூலில் படுத்து தூங்க சொல்கிறியா, இல்லை இந்த பிளாட்ஃபார்மில் கொசுக்கடியில் படுத்து தூங்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ராசாத்தி, எங்கேயோ நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். யோ அப்போது நான் பிச்சைக்காரங்களோடு சேர்ந்து இதோ இந்த ரோவில் இந்த லைனில் படுத்து தூங்கணுமாயா அப்படின்னு சொல்லிட்டு. வேறு என்ன பண்ண? யோ உனக்கெல்லாம் பொண்டாட்டி எதுக்கியா? எப்படியோ எனக்கு புள்ள பிறந்து தொலைக்கல. ஒரு வேளை குழந்தை குட்டின்னு இருந்திருந்து அப்படின்ச்சுன்னா அதுங்களை தூக்கின்னு நான் தான் அலைய வேண்டியதாக இருந்திருக்கோம். பாவம் அதுங்களும் நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருந்திருக்கும். சி, உன்னை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு, என்ன உதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பேச்சுக்கு ஒரே நினப்பாக இருக்குது, பூங்கொடி நினப்பாக தான் இருக்குது. ஸோ பூங்கொடி அழகர்கிட்ட எப்படி நடந்துப்பா, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேர்கிட்டையுமே எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்காங்க. அதே சமயம் பூங்கொடி கூட பேசணுன்னு ஆசையாக இருக்குது. நேரில் வீட்டுக்கு போகவும் முடியாது. போனாலும் நல்லா தான் இருக்கும், யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையை நினச்சி பயப்படுறாங்க. ஸோ மஞ்சமலைக்கு பூங்கொடியை பார்க்கணுன்னு நினப்பா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் பூங்கொடி முகத்தவே பார்த்துக்கிட்டு இருந்த மஞ்சமலைக்கு இன்றைக்கி பூங்கொடி வீட்டில் இல்லாததும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒவ்வொரு வேலையுமே நம்ம தமிழ் தான் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இளவரசியுமே செய்கிறாங்க. இப்போது இளவரசி இருந்துட்டு இங்கே நம்ம பேச்சுக்கிட்ட, அம்மா அக்கா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அக்கா அங்கே நல்லபடியாக தானே இருக்கும், அங்கெல்லாம் வசதி வாய்ப்புக்கு ஒரு குறையும் இல்லை பிள்ளை. அங்கே பூங்கொடி ரொம்ப வசதியாக நல்லபடியாக தான் இருப்பா. என்ன ஒன்று, பூங்கொடி அங்கே பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரி, அண்ணன் பூங்கொடியை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோம்மா அக்கா சந்தோஷமாக இருந்தானா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இளவரசியுமே சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே பூங்கொடி இருந்துட்டு மாயாண்டிக்கிட்ட வராங்க. மாமா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுத்தா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா எனக்கு படித்து டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு டீச்சர் வேலைக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அதுக்காக நான் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எத்தா பூங்கொடி நீ படித்தா, நீ படித்து பெரிய ஆளாகணும், அதுக்கு எல்லாத்துக்குமே நான் உனக்கு ஒத்தாசையாக இருப்பேன்தா அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம பூங்கொடிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
சரிங்க மாமா. நான் அடுத்த வாரத்துலேருந்து காலேஜ் கிளம்புறேன் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மீனாட்சி வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பூங்கொடி வராங்க. உடனேங்க அவங்கக்கிட்ட பேசவே பேசாமல் அப்படியே அமைதியாக வந்து கிச்சனில் நிற்கிறாங்க. உடனே நம்ம மீனாட்சியுமே ஒரு பார்வை பார்க்குறாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறப்பா கேட்குறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி கேட்கவும், உடனேங்க நம்ம மீனாட்சி இருந்துட்டு எனக்கு எந்த ஒரு உதவியும் யாரும் செய்ய வேண்டாம், என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே சொல்கிறாங்க. பூங்கொடி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அந்த அளவுக்கு ஒன்றும் நான் மோசமானவனும் கிடையாது. என் அப்பாவை கையை வெட்டி என் அப்பா காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்னொருத்தரோட தயவில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நிலமை உங்களுக்கு வந்திருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் மீனாட்சிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என் அப்பா படுற கஷ்டத்தை ஒவ்வொரு நாளும் பக்கத்துல இருந்து பார்த்தவனா, அதுக்கான தண்டனையை இந்த குடும்பத்துக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதே சமயம் இந்த குடும்பத்தில் நான் சந்தோஷமாக அழகர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காகலாம் வரவே கிடையாது. கண்டிப்பாக என் அப்பா பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கிட்ட சொல்லுவோம். மீனாட்சிக்கு ரொம்பவே பதறுது நெஞ்சு. என்ன இப்படியெல்லாம் பேசுது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருத்தா, உங்கள் அப்பாவோட கையை வெட்டணும்னாலாம் என் புருஷன் நினைக்க கிடையாது. அன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு கூட யாரும் எதிர்பார்க்கல. இன்னைக்கு வரைக்குமே என் புருஷன் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினச்சது கிடையாது. என் புருஷன் ரொம்ப ரொம்ப தங்கமானவர். அவரோட மனசை நீ போக போக புரிஞ்சுப்ப. கண்டிப்பாக உன்னுடைய மனசு மாறும். இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே எந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்றத நீ கண்டிப்பாக புரிஞ்சுப்ப. அன்னைக்கு அந்த நாள் என்கிட்ட நீ வந்து சொல்லுவ, கண்டிப்பாக சொல்லுவ. அதுக்கான நாள் நெருங்கி வரும். நீ ஒவ்வொருத்தரோட மனசையும் புரிஞ்சுப்ப. நீ சொன்னியே, நான் இங்கே எல்லாரோட சுயரூபத்தையும் நான் கிழிக்கிறேன், ஊர் முன்னாடி அவமானப்படுத்துகிறேன், அசிங்கப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு யாருமே இங்கே மோசமாலாம் நடந்துக்கவும் மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு மீனாட்சி வந்து சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தூரத்துலேருந்து பார்க்குற நம்ம நந்தினிக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா அவங்க என்ன பேசிக்கிறாங்கலாம் தெரியல. ஆனால் மீனாட்சி அத்தை இவ்வளோ சீக்கிரமாக இப்படி மாறிட்டாங்களே, அந்த பூங்கொடிக்கிட்ட இப்போது ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மக்கிட்ட கூட பேசுறது கிடையாது. மாமாக்கும் நமக்கும் கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லிட்டு நான் எம்புட்டு வருத்தத்தில் இருக்கேன். இந்த பூங்கொடி கழுத்தில் மாமா தாலி கட்டிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஒரு நொந்து போயிருக்கேன். ஆனால் சின்னதாக ஒரு ஆறுதல் கூட அத்தை நமக்கு சொல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் மருமக கிட்ட சந்தோஷமாக சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்களா இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதே சமயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நந்தினி வந்து அதாவது அழகரை லவ் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில் வந்து எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இப்போது ரொம்ப மோசமானவங்களாக மாற போகிறாங்க. ஸோ தனக்கு கிடைக்காத அழகர் மாமா இந்த பூங்கொடிக்குமே கிடைக்கக்கூடாது. அவர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழவே கூடாது. பூங்கொடியை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும். அப்படி வீட்டை விட்டு அனுப்ப முடியல அப்படின்னா ஒரே அடியாக அவளை மேலுக்கு அனுப்பிடணும் அப்படி சொல்லிட்டு நந்தினி ரொம்பவே மோசமாக மாறுறாங்க. ஸோ ரொம்ப நல்ல கேரக்டர் தான் அவங்க. ஆனால் தனக்கு பிடிச்சவங்க, தனக்கு நம்ம நேசித்தவங்க நமக்கு கிடைக்கலையேன்ற ஒரு கோவம், அந்த கோவம் தான் அப்படியே வெறியாக மாறி பகையாக மாறுது. ஸோ அந்த கோவம் தான் இப்போது மிகப்பெரிய முடிவெல்லாம் எடுக்க வைக்குது. ஸோ அதாவது நம்ம மாயாண்டியை தாண்டி நம்ம நந்தினியால் பூங்கொடியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. ஸோ வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியல, கண்டிப்பாக அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம இவளை உலகத்தை விட்டே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே மீனாட்சி வந்து எல்லாருக்குமே பால் மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க, அதாவது சக்கரைலாம் போட்டு. ஸோ அதில் வந்து இங்கே நம்ம நந்தினி சின்னதாக கொஞ்சமாக இது லூஸ் மோஷன் ஆகும் இல்லையா, அந்த டேப்லெட்டை ஒரு 10-15 போட்டுடுறாங்க. ஸோ 1 போட்டுச்சு 2 போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக லூஸ் மோஷன் மட்டும்தான் ஆகும். ஆனால் எக்கச்சக்கமான டேப்லெட் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உயிர் போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது அந்த பாலை அதாவது டேப்லெட் போட்டது அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ அது யாருமே பார்க்கவே இல்லை. நம்ம பூங்கொடி செத்து போகணுன்றதுக்காக நந்தினி இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம மீனாட்சியுமே அந்த பாலை கொண்டு போய் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இங்கே நம்ம பூங்கொடிக்கு போக வேண்டிய பால் போகல, ஆனால் விஷப்பால். அந்த விஷம் கலந்த பால் வந்து இங்கே நம்ம மாயாண்டிக்கு போயிடுது. இங்கே நம்ம நந்தினியால் அந்த விஷயத்த சொல்லவும் முடியல. ஐயோ,
மாமா குடிக்கிறாங்களே, இப்போ குடிக்காதுன்னு சொல்லவும் முடியாதே, அதில் விஷம் கலந்துருக்குன்னு சொன்னால் எப்படி கலந்துச்சு, யார் கலந்ததுன்னு சொல்லிட்டு கேட்பாங்களே, நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நந்தினி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே மாயாண்டியுமே குடிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருமே குடிச்சிட்டு பால் குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மாயாண்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே பதறாங்க. மீனாட்சிக்கு உசுரே போயிடுது. ஐயோ, ஏங்க என்னங்க ஆச்சுங்க, உங்கள் வாயிலிருந்து ரத்தமாக வருது, பென்னி குயிக்குண்ணே, என்னண்ணே என்னாச்சுண்ணே, இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. அழகருமே இங்கே வெளியே போயிருக்காங்க போல். ஸோ பென்னி இருந்துட்டு உடனே இங்கே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. ஸோ ஆம்புலன்ஸ் வந்ததுமே இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே நந்தினி கதி கலங்கி போயிருக்காங்க. நம்ம தான் பாலில் அதாவது லூஸ் மோஷன் டேப்லெட் கலந்தோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான், நம்மளை கொன்று போட்டுருவாங்களே, அழகர் மாமாவே நம்மளை கொன்று போட்டுருமே, ஐயோ இப்படி போகும் ஒரு காரியம் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு நம்மளை கேட்பாங்களே, ஆனால் நம்ம போட்ட பிளானே வேறு மாதிரி மாறிடுச்சே, பூங்கொடியை அதாவது உலகத்தை விட்டு அனுப்புகிறோன்னு நினச்சோம், ஆனால் இந்த வலையில் மாமா சிக்கிட்டாரே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தவிச்சு போய் நிற்கிறாங்க இங்கே நந்தினி. என்னதான் இருந்தாலும் நந்தினி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே கூடாது. அதாவது ஒரு உயிரை எடுக்கிறதும் கொடுக்குறதும் நம்ம கையில் கிடையாது. ஸோ அப்படி ஒரு தப்பை பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.